நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற பல அறிவிப்புகளின்படியிலே ரமதானுடைய இறுதி பத்தில் அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் தேட வேண்டும். அன்பானவர்களே, இந்த இரவு ஏன் இவ்வளவு முக்கியமானது? இந்த இரவு ஏன் இவ்வளவு முக்கியமானது? இதை புரிய வேண்டும் என்றால் மீண்டும் நாம் நம்முடைய ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும். யாருக்கு மறுமை தேவையோ, சொர்க்கம் தேவையோ, அமல்கள் தேவையோ, ஆகிரத்து தேவையோ, அல்லாஹ்வுடைய அன்பு தேவையோ, அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் தேவை. யார் மறுமையிலே அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிக ஹுமுல் முக்கர்ரபூன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, பிரியமானவர்களாக, அந்த உயர்ந்த நல்லோருடைய தரஜாவிலே சேர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் தேவை. யாருக்கு துன்யாதான் வாழ்க்கை, ஃபஅரிது அம்மன் தவல்லா அன் ذிக்ரினா வலம் யுரிது இல்லல் ஹயாத்தத் துன்யா, யாருக்கு இந்த துன்யாவை தவிர வேறு நோக்கமே இல்லையோ நபியே அவனை விட்டொழித்து விடுங்கள். அவனுக்கு எதுவுமே பலன் தராது, எந்த உபதேசமும் அவனுக்கு பலன் தராது, புறக்கணித்து விடுங்கள் அவர்களை. அவர்களுக்கு லைலத்துல் கத்ரும் புரியாது, ஜும்ஆவும் புரியாது, நோன்பும் புரியாது, தொழுகையும் புரியாது, ஜகாத்தும் புரியாது. யார் மறுமையை புரிந்து கொண்டார்களோ, ஆகிரத்தை புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தான் மார்க்கம் சகோதரர்களே. யார் சொர்க்கத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தான் மார்க்கம். அவர்களால் தான் ஹலாலை பேண முடியும், ஹராமை விட்டு விலக முடியும், அல்லாஹ்வின் அன்புக்காக உயிரை கொடுக்க முடியும், அல்லாஹ்வின் அன்புக்காக தன்னுடைய செல்வத்தை கொடுக்க முடியும். யாருக்கு ஆகிரத்து நோக்கம் இல்லையோ, ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு மறுமை வேண்டுமோ, யார் என்னுடைய சந்திப்பை ஆசைப்படுவார்களோ அவர்கள் அமல் செய்யட்டும்.